இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி படுத்துருக்குறாங்க. பாட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல், நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியோட பாடி கார்டு வந்து படுத்துருக்கிறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. பாட்டிக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ரொம்ப அதான் படுத்துட்டேன்னு சொல்லி அது வந்து கொக்குன்னு கத்துட்டு எத்தனை நீடு போட்டாலும் அது பாவம் ஒடியா மேட்டினா முன்னெல்லாம் மேட்டினாலும் அக்கட்ட போகிறதில்ல. நமக்கு ஆளையாக தான் திட்டு பாவம். என்ன பண்ணுறது? சரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? காய்ச்சல் வந்ததுக்கு என்ன காரணம்? காய்ச்சல் வந்துடுது. என்ன காரணம்? பழத்தையும் சருப்பத்தையும் குடிச்சு போட்டேன். காய்ச்சல் வந்து ஏறிட்டுது. அது படுத்துக்குங்காட்டி லக்கி ஒடியாந்து பார்த்துட்டு பாவம் இப்படி படுத்துட்டுதே அப்படின்னு வாசப்படிக்கிட்டே படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். லக்கி பாட்டிக்கு என்னடா ஆச்சு? பாட்டிக்கு என்னாச்சு? அங்கார பார்க்குறேன் அண்ணன் வரானா? அதுக்கு இருக்கிற பாசம் யாருக்கிட்டையும் இருக்காது. பாட்டிக்கு என்னடா ஆச்சு? போய் கேளு, பாட்டிக்கு என்னன்னு கேளு. நக்கக்கூடாதுடா. அது நேற்று தண்ணி வாத்துட்டேன். தண்ணி வாத்துட்டோம். வடா லக்கி, பாட்டி கூப்பிட்றாங்க பார். இங்கடா மால் ஆட்டுறான் லக்கி. போடா பாட்டிட்டு போட. வேணாண்டா பாட்டிக்கு இரும்பல்றா. ஈரம் பாட்டி வேண்டாம் விடு, வேண்டாம். அங்கே பாருங்க கதறான். என்னமோ ஆகிப்போச்சு பாட்டிக்கு. என்னமோ ஆகிப்போச்சு, படுத்துட்டாங்க அப்படின்னு. லக்கி சிட் உக்கார், சிட் கம்னக்கோர். பாட்டி நீ வந்து தண்ணியில் படுத்து எந்திரிச்சு வந்திருக்கிற. பாட்டினால் வந்து முடியாது, தண்ணியிலெல்லாம் படுத்துட்டு பாட்டி மேலே பண்ணக்கூடாது. பாட்டிக்கு வந்து காய்ச்சல். அதனால் பாட்டி வந்து இங்கன்றாங்க. சரிப்பா, சரி விடு. பாட்டி மடியில் படுத்துக்கிறையா? பாட்டி தொந்தரவு பண்ணாத லக்கி. சரி பாருங்க, உங்கள் மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. அட போ. இங்கே வா லக்கி, உட்கார் ரமேல் உட்கார். என்ன பண்ற? பைப்பு சூடு தாங்க முடியறதில்ல, ஈரத்துல படுத்துக்கிறான். கடிக்கலாம அன்பா கூப்பிடுறான். இவர் எல்லாம் மண்டுவாரு. முடி நிறைய உதுருதுங்கம்மா. முடி நிறைய உழுது. லக்கிக்கு முடி நிறைய உழுவுது. அப்புறம் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. பாவாடை பிச்சு போட்டான். ஏய் ஐயோ, வந்துரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. வா பாப்பா, தம்பி கூப்பிடு. பாப்பா இங்க வா, கம்னக்கோரு. பார்த்தீங்களா கோவம் பாருங்க. உங்ககிட்ட இருந்து லக்கி வந்து உங்ககிட்ட இருந்து தம்பி கூப்பிடுறானாமா, கோவம். நம்மளுக்கு இது தேவையா? பழத்தை சாப்பிட்டு சர்பத்தை குடிச்சு அதாவது 5 அறிவு உள்ள ஜீவன் அது. அதுக்கு கூட எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இவரு அங்க வேறு எப்படி என்ன பண்றாரு? இவருக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாரு. அன்னைக்கு லட்டை வாங்கி சாப்பிட்டு போட்டு சளியோட கிடந்தாரு. லட்டை இவரும் கொஞ்சம் குறும்புக்காரர் தான். இவரும் லட்டு ஜிலேபி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பாரு இவருமே இந்த பாட்டியும் இவிலும் 2 பேரும் கொதுவனை கொண்டாந்துருவாங்க.
நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் வேணுங்கிறாரு. ம் நாம கொடுக்கலினாலும் இவரை பார்க்க வரவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. இவரை பார்க்க வர்றாங்களா? ஆமா, ஒருத்தர் வருவாரு. ஃப்ரெண்டு இவருக்கு. ஆமா, ஃப்ரெண்டு மெட்ராஸ்காரரா? ஆமா, அந்த ஆள் வந்து போடாதீங்கன்னு சொல்ல சொல்ல போட்டுட்டு போயிட்டாரு. இவரு விட்டு வெளுத்துட்டாரு. வெளுத்த அப்புறம் சளி போட்டது பார்த்தா இன்னொன்னு வேற கொண்டு வந்து கொடுத்தாரு. லக்கி போடுங்கன்னு, அதெல்லாம் வேண்டாம்னு சளின்னு சொல்லி கொடுத்துட்டோம். பாட்டி கால் வலி, கை வலி, சளி எல்லாம் வந்துட்டு என்னையோட வந்து சீரழிக்குது பாவம். சரி, அதுக்கு பாவம் இன்னும் பொழுதுனிக்கு பாட்டி வெளியே ஒடியாருவாங்களே, ஆளை காணாம இரும்பிட்டு வேற இருக்கிறாங்களேன்னு. இரும்பிட்டா கிடக்க முடி. அதுக்கு பாவம் அங்கே வெளியே படுத்துக்க மாட்டேங்குது. அது சூடு, வெளியே படுக்க மாட்டான். இவன் திருடன், வெளியெல்லாம் படுக்க மாட்டான்.